செம்மணி படுகொலையை கண்டித்து நடந்து கொண்டிருக்கிற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உணர்வு எழுச்சியோடு கூடியிருக்கிற எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே முன்பு பேசிய தம்பிகள் குறிப்பிட்டது போல யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற இனத்தின் பிள்ளைகளை நேசிப்பதற்கு இன்று உலகில் யாருமே இல்லை என்பதுதான் வரலாற்றில் பெருந்துயரம். உலகு உலகு என்று வள்ளுவன், கம்பன், கபிலன், இளங்கோ எல்லோரும் உலகம் தழுவியே நேசித்து பாடினார்கள். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று பாடிய புரட்சி பாவலின் பேரனும் பேத்திகளும் அதே போரால் கொல்லப்பட்டதுதான் பெருங்கொடுமை. இன்றைக்கு இனத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக நீதி கேட்டு ஏதோ ஒரு ஓரத்தில் நின்று இந்த பிள்ளைகள் பேசுவது உலகத்தாரின் செவிக்கு எட்டுமா, அவர்கள் சிந்தனையை போய் தட்டுமா என்று எல்லோரும் கேள்வி எழுப்புவார்கள், எழுப்புகிறார்கள். ஆனால் என் அன்பு உடன் பிறந்தார்களே, உலகெங்கிலும் புரட்சி என்பது இப்படித்தான் தொடங்கி இருக்கிறது. புரட்சிக்கான சிந்தனை என்பது ஒரு தனி மனித சிந்தனையிலிருந்துதான் தொடங்கி இருக்கிறது. வண்டி நிறைய குப்பையானாலும் வண்டி நிறைய நெருப்பை எடுத்துக்கொண்டு யாரும் போவதில்லை. ஒரு தீப்பெட்டி ஒரு தீக்குச்சி தான். இங்கே புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக காத்து கிடக்கிறது ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக. இன்று ஏதோ ஒரு ஓரத்தில் நாம் பற்ற வைக்கிற இந்த தீ புரட்சி தீயாக பெரு நெருப்பாக மாறி உலகம் முழுமைக்கும் மனச்சான்றுள்ள மானுடர்களின் இதயத்தை எரிக்கும். அது சுடும். அன்றைக்கு எமக்கு இழைக்கப்பட்டாது அநீதி என்று அவர்கள் சிந்தைக்குப்படும். யாரு கேட்பது? இதை யார் கேட்பார்? இதை யார் பேச போறா என்று நினைத்து கொண்டு எண்ணிக்கொண்டு ஒதுங்கி போவது எப்படி அநீதிக்கு எதிரான ஒரு போராக, ஒரு புரட்சியாக எப்படி இருக்க முடியும்? இன்றைக்கு அதிகாரமற்ற எளிய பிள்ளைகளாக நாம் இந்த வீதியில் நின்று பேசிக்கொண்டிருக்கிற இதே சிக்கலை அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு பல லட்சக்கணக்கான மக்களை திரட்டி வைத்து பேசும்போது அப்பவும் உலக நாடுகள் ஊமையாக கடந்து போகுமா என்ன? செவியை பொத்திக் கொண்டு பேசாமல் இருந்து விடுமா என்ன?
சின்ன விளக்கில் எரிகிற தீ வாய்க்கிட்ட இருந்து ஊதுகிற காற்றில் அணைந்து விடுகிறது. ஆனால் அதே நெருப்பு அடர்ந்த காற்றுக்குள் பற்றி எரிகிற போது எந்த காற்று ஊதி அணைத்ததோ அதே காற்று தான் ஊதி ஊதி பெருநெருப்பாக மாற்றுகிறது. நான் மட்டும் சாலையிலே நடந்தால் விபத்தாகிறது. நாம் எல்லோரும் சேர்ந்து நடந்தால் போக்குவரத்து நிறுத்தமாகிறது. இதுதான் புரட்சி. என் அன்பு உடன் பிறந்தார்களே, இதுதான் புரட்சி. ஆனால் எங்காவது ஒரு புள்ளியில் தொடங்கியாக வேண்டும். யாருமே பேசவில்லை என்றாலும் நாங்கள் பேசுவோம், எங்களுக்காக பேசுவோம், எங்கள் இனத்திற்காக பேசுவோம் என்ற எண்ணம்தான் இன்றைய கால தேவையாக தமிழினத்திற்கு இருக்கிறது. இலங்கை என்கிற நாடு விடுதலை அடைந்ததில் இருந்து விடுதலைக்கு இருவரும் இனங்களும் போராடித்தான் விடுதலையை பெற்று கெடுவாய்ப்பாக இந்திய பெருநிலத்தில் இந்திய தாய்மொழியாக கொண்டவரிடத்திலே விடுதலை போனது போல அங்கே சிங்களரிடத்திலே விடுதலை ஒப்படைக்கப்பட்டு சகோதர இனம்தானே என்று பேரன்பிலும் பெருந்தன்மையிலும் நமது மக்கள் அவர்கள் அதிகாரத்திற்கு வந்த பிறகு தமிழ் மக்கள் தமிழ் மொழி இரண்டாந்தர மொழியாக இரண்டாந்தர குடிமக்களாக தள்ளப்பட்டு ஆட்சி அதிகாரங்களில் நிராகரிக்கப்பட்டு இராணுவத்தில் கூட பங்கேற்க முடியாத ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு சிங்கள பௌத்தன்தான் நாட்டை ஆள முடியும் என்கிற சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு சொந்த நாட்டிலே அடிமைகளாக வாழ்கிற சூழல் உருவானது. முழு இராணுவ வலிமையை வைத்துக் கொண்டு ஒரு இன மக்களை அடக்கி ஒடுக்கி அழித்து ஒழித்து அந்த நிலப்பரப்பை தனதாக்கிக் கொள்ள சிங்கள இனவெறி அரசும் அதிகாரமும் முழு இராணுவ வலிமையும் துடிக்கும் போது எளிய மக்கள் எதுவும் செய்ய முடியவில்லை. பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகள், கல்லூரிக்கு செல்கிற பிள்ளைகள், விளைநிலங்களுக்கு சென்று திரும்புகிற நமது பெற்றோர்கள் கொல்லப்பட்டார்கள், வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அப்படி கல்லூரிக்கு சென்று திரும்பிய மகள்தான் தங்கை கிருசாந்தி அவர்கள். மகளை காணவில்லையே என்று தாய் ராசம்மாள், தம்பி துரைமுருகன் கூட விளக்கி பேசினார். பதறி கதறுகிறாள். இளைய மகன் பிரணவ் அவரை அழைத்துக் கொண்டு குடும்ப நண்பர் ஒருவர் கிருபாமூர்த்தி அவரையும் அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள், தேடுகிறார்கள். கடைசியாக அவனுடைய உந்துருளியில், அதாவது மிதிவண்டியில் சைக்கிளிலே இருந்த அந்த ஒரு உரை, ஹேண்ட்பாரில் இருந்த உரை, அது கீழே விழுகுது. இந்த இடத்தில் விழுந்து கிடக்குதே அந்த அவனுடைய சைக்கிளிலே இருந்த உரை. அப்ப இது இந்த இடத்திலே விசாரித்தால் தெரியும் என்று அங்கிருந்த ராணுவ முகாமில் விசாரிக்கும் போது எல்லோரும் தெரியவில்லை, எங்களுக்கு தெரியாது என்ற பதிலைத்தான் தருகிறார். பிறகு பல கால போராட்டங்களுக்கு பிறகு அப்போது ஒன்றும் செய்ய முடியாத சூழலில் கொழும்பிலே இருந்த ஒரு சட்டத்தரணி பூபாலன் என்கிற ஒரு மாந்தநேயம் உள்ள மகன், அவர் அதை வழக்காக்குகிறார். அந்த நேரத்திலே பாராளுமன்றத்தில் இருந்த மதிப்பிற்குரிய பெருந்தகை நம்முடைய ஐயா ஜோசப் பரராஜ சிங்கம், தெரியும் உங்களுக்கு, தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையப்ப வழிபட்டு கொண்டிருந்தவர் சுட்டுக் கொல்லப்பட்டார், ரத்த சகிதியிலே வீழ்ந்து. காரணம், அவர் புலிகளுக்கு ஆதரவாக இருந்தார், பேசினார் என்பதற்காகவே சுட்டுக் கொல்லப்பட்டார் தேவாலயத்திலே, வழிபாட்டு தலத்திலே. அப்போதெல்லாம் நாங்கள் சிறுவர்கள், எல்லா கட்சிகளும் போராடும் போது நாங்கள்லாம் பங்கேற்று போராடினோம் அவர் கொலைக்கு. 2007ஆம் ஆண்டு கனடாவிலே
அங்கே போய் தலைவருடைய பிறந்த நாள் மாவீரர் தினத்துக்கு உரையாற்றி சென்ற நான் அப்போது இப்படி அரங்கிலே கூடியிருக்கிற மக்களுக்கு இடையே அழைத்து போக விடுவதில்லை தலைவர். பின்வழியே தான் ஏற்றி வர வேண்டும், பேசி பின்வழியே அழைத்து சென்று விட வேண்டும். ஏனால் பாதுகாப்பு இருக்காது என்று எனக்கு அனுமதிக்கவில்லை. நான் 7ஆம் ஆண்டு பேசிட்டு தலைவருடைய பிறந்த நாளில் பேசிட்டு இறங்கும் போது சில முக்கிய குடும்பங்களை, மாவீரர் குடும்பங்கள், சில முக்கியமான குடும்பங்களை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று தம்பிகள் கேட்டுக்கொண்டதிலே அதிலே ஒரு அறையிலே வைத்து ஒரு எல்லோரையும் சந்தித்தேன். அப்போது ஒரு தாய், அவரை அறிமுகப்படுத்தினார்கள் என் தம்பிகள், அங்கிருந்த தம்பிகள். இவர் நம்முடைய ஐயா ஜோசப் பரராஜசிங்கம் அவருடைய துணைவியார் என்று. இந்த தாயின் இடத்தில் கேட்டது இன்றும் எனக்கு நினைவிலே இருக்கிறது. என்னை இருக தழுவி நெத்தியிலே முத்தமிட்டு சொன்னார், நீ என் வயிற்றில் மகனாக பிறந்திருக்க கூடாதா என்று என்னை கேட்டார். எனக்கு இன்னும் நினைவார். நான் இப்பவும் உங்கள் மகன்தான் தாயே என்று வணங்கினேன். அப்படிப்பட்ட ஒரு மகன் ஜோசப் பரராஜசிங்கம். அவர் இந்த பூபாலன் அவருடைய வழக்கை எடுத்து இலங்கை நாடாளுமன்றத்திலே அழுத்தம் கொடுத்து பேசுகிறார். அப்போது அதிபராக இருந்த சந்திரிகா அவர்கள் அழுத்தம் நெருக்கடி காரணமாக அந்த விசாரணைக்கு உத்தரவிடுகிறார். அந்த விசாரணையின் போதுதான் அங்கிருந்த ராணுவ தளபதிகள் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆம், 11 பேர் சேர்ந்து கிருசாந்தியை, தங்கை கிருசாந்தியை வன்புணர்வு செய்து கொலை செய்தது. இதெல்லாம் தம்பித்துறை தெளிவாக விளக்கி பேசினார். அப்போதுதான் அது படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டது தெரிய வந்தது. இதற்கு முன்பு நீங்கள், அதற்கும் நாம் பேசியிருக்கிறோம், போராடி இருக்கிறோம். 600க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்டது, பல நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள். அதை இலங்கை அன்றைய அப்போதைய ஆட்சியாளர்கள் சொன்னார்கள், இது 600 ஆண்டுகளுக்கு முன்பு புதைக்கப்பட்டது என்று. 600 ஆண்டுகளுக்கு முன்பு புதைக்கப்பட்ட ஒரு இடத்தில் ஒரு சிறுவன் பைக்கத்திலே பிஸ்கட், அந்த ரொட்டி சாப்பிட்ட அந்த உரை கிடந்து, அது இன்றைக்கு இலங்கையிலே இன்றைக்கு சந்தைப்படுத்தி விற்கப்படுகிற ஒரு ரொட்டியினுடைய பிஸ்கட் உரையினுடைய ரொட்டி, இதனுடைய கவர் உரை. யாருமே அந்த கேள்வி எழுப்பவில்லை. அப்போதும் நாம் தான் ஆட்சியாளர்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் எழுப்பினோம். இதைவிட கொடுமை, இறுதி போர் சூழலில் உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகளின் பாதுகாப்பிலே நின்ற பல ஆயிரக்கணக்கான மக்களை அவர்களை விட்டு வெளியே வாருங்கள், வெளியே வாருங்கள். விடுதலை புலிகளினுடைய கணிப்பு, மக்கள் நம்மோடு நிற்கும் வரை சர்வதேச சமூகத்தின் கவனம் இருக்கும். இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தலையிட்டு ஒரு நியாயமான தீர்வுக்கு வருவார்கள் என்ற கருத்திலே மக்களோடு நின்றார்கள் விடுதலை புலிகள். விடுதலை புலிகளோடு மக்கள் நிற்கும் வரை சர்வதேச சமூகத்தின் பார்வை இருக்கும். ஒருவேளை பன்னாட்டு சமூகம் தலையிட்டு விடக் கூடாது என்பதற்காக இலங்கை அரசு அன்றைக்கு இருந்த இந்திய அரசின் துணையோடு மக்களிடமிருந்து விடுதலை புலிகளை மக்களை பிரிக்க வேண்டும் என்கிற நோக்கிலே, நீங்கள் வாருங்கள், உங்களை பாதுகாப்பாக நாங்கள் வைத்திருப்போம், வெளியே வாருங்கள், வெளியே வாருங்கள் என்று மக்களை அழைக்க, சரி செல்லட்டும், எந்த நாடும் தலையிட்டு நம்மை காப்பாற்ற வரவில்லை, மக்கள் பாதுகாப்பாக வெளியேறட்டும் என்ற தலைவரின் உத்தரவின் பேரிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெளியேறினார். அப்படி போனவர்களில் நம்முடைய அண்ணன் பூலித்தேவனும் நடேசன் அவர்களும் இன்னும் சில தளபதிகளும் உண்டு. 300 பேர் சென்றார். இங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் உங்களுக்கு தெரியும், பேரெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. வெள்ளை கொடி ஏந்தி போங்கள் என்று சொன்னவர்கள் இப்பவும் அதிகாரத்தில் இருக்கிறார். வெள்ளை கொடியோடு வந்தவனை ஏன் சுட்டுக் கொன்றாய் என்ற கேள்வியை இந்திய பெருநாடு அன்னைக்கு ஆட்சியில் இருந்தவர்களும் சொல்லவில்லை, தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்தாலும் கேட்கவில்லை.
ஒரு சமாதான கொடியோடு சரணடைய வந்தவனை ஏன் கொன்றாய் என்ற கேள்வியை பன்னாட்டு சமூகமும் இந்திய பெருநாடும் எவரும் எழுப்பவில்லை. குறிப்பாக தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் வெள்ளை கொடியோடு போய் சரணடையுங்கள் என்று சொன்னவர்களும் கேட்கவில்லை. கொன்று குவித்து போட்டார்கள் 300 பேரையும். அதிலே அண்ணன் நடேசன், போலித்தேவன் எல்லாம் உடல் எல்லாம் கொப்பளங்களாக வெந்து கிடந்ததை காட்சி இருக்கு, பார்க்கலாம். அப்படியாக 10,000க்கும் மேற்பட்ட மக்கள், 50க்கும் மேற்பட்ட பிஞ்சு குழந்தைகளோடு சரணடைந்தார்கள் நம் மக்கள். இன்று வரை காணாமல் ஆக்கப்பட்ட எங்கள் பிள்ளைகள் எங்கே? விசாரணை என்று அழைத்து சென்ற, விசாரணைக்கு என்று அழைத்து செல்லப்பட்ட எங்கள் பிள்ளைகள் எங்கே? என் கணவன் எங்கே? என் மகன் எங்கே? என்று, என் தம்பி எங்கே? என் தங்கை என்று இன்னும் நமது மக்கள் பதாகையோடு போராடி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். உலகில் இத்தனை நாடுகள் மானுடம் பேசுகிற தலைவர்கள் கண்ணையும் காதையும் பொத்திக்கொண்டு வாயை மௌனித்து அமைதியாக இருக்கிறார்கள். காரணம் இந்தியா. இந்தியா என்கிற இந்த துணைக்கண்டத்தை, பெருநாட்டை தாண்டி அந்த சிக்கலுக்குள் பன்னாட்டு சமூகம் தலையிட விரும்பவில்லை, முடியாது, தலையிடாது. காரணம், இந்தியா மிகப்பெரிய ஒரு சந்தை, 150 கோடி மக்கள் தொகை கொண்ட பெரிய வெரி பிக் மார்க்கெட். அமெரிக்கா நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், அந்த நாட்டின் அமைச்சர் சொல்லுகிறார், இந்தியாவின் சந்தையை நாம் கைப்பற்றி விட்டோம் என்கிறார். உனக்கும் எனக்கும் இது நாடு, அவனுக்கு இது சந்தை, வெரி பிக் மார்க்கெட். அப்படி என்றால் நீனும் நானும் யார்? அவன் உற்பத்தி செய்கிற பொருள்களை வாங்கி நுகர்கிற மந்தைகள், அவ்வளவுதான். அதே அமைச்சர் சொல்கிறார், ரஷ்யாவுடன் நீங்கள் வர்த்தக ஒப்பந்தம் செய்யக்கூடாது என்கிறார். இவ்வளவு பெரிய நாடு, இந்த நாடு எந்த நாட்டோட வர்த்தக ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்பதை இன்னொருவன் தீர்மானிக்கிறான் என்றால், இந்த நாட்டை ஆளுகிறவன் எவன்? இந்த நாட்டின் அதிகாரம் யார்? எங்கே? என்னுடைய வெளிவார கொள்கை, வர்த்தக கொள்கை, பாதுகாப்பு கொள்கையை யார் தீர்மானிப்பது? ரஷ்யாவோடு நீ ஒப்பந்தம் போடாதே என்று சொல்கிறார். எவ்வளவு முயற்சிகள் இறுதி போரிலே, எவ்வளவு பெரிய நாட்டு அதிபர்களிடத்திலே கெஞ்சினோம், கதறினோம், பேசினோம். எல்லா நாடுகளும் சொன்ன ஒரே பதில், வாட் அபவுட் இந்தியா சேஸ்? இந்தியா என்ன சொல்லுது? இதான் இங்க இருக்கிற சிக்கல். தெற்காசியாவிலே மிகப்பெரிய துணைக்கண்டம் இந்தியா. இந்தியாவின் இசைவில்லாத, ஆதரவில்லாது எந்த ஒரு நாடும் பிறக்க முடியாது. இந்தியா இசைவு தந்தது பங்களாதேஷ், இந்தியா ஏற்றுக்கொண்டது தெற்கு சூடான். இந்தியா ஏற்றது, அதனால் இங்கே விடுதலைக்கான போர். இந்தியா எதிர்த்தது, அதனால் அழிப்பதற்கான போர் தான் நடந்தது. எந்த ஆயுதத்தை கொடுத்து விடுதலைக்காக போராட அனுமதித்ததோ இந்தியா, அதே காரணத்தோடு அப்படியே களத்தில் நின்ற போராளிகளை எதிராக ஆயுதம் கொடுத்து அழித்து ஒழியுங்கள் என்று சொன்னதும் இந்தியா. ஒரே நாடு. காரணம், ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு வந்த தலைமைகள் எடுத்த தவறான வெளியுறவு பாதுகாப்பு கொள்கைகள். அம்மையார் இந்திரா காந்தி இருக்கிற வரை இருந்த பாதுகாப்பு கொள்கை வேறு, வெளியுறவுத்துறை கொள்கை வேறு. அவர் மரணத்திற்கு பிறகு வந்த ஐயா ராஜீவ் காந்தி எடுத்த வெளியுறவு கொள்கை, பாதுகாப்பு கொள்கை வேறு. அம்மையார் இந்திரா காந்தி இருக்கிற வரை இந்தியாவின் வெளியுறவு கொள்கை, பாதுகாப்பு கொள்கை என்பது எவன் பாதிப்புக்கு ஆளாகிறானோ அவன் பக்கத்தில் நிற்பது. அதற்கு பிறகு இவர்கள் எடுத்த வெளியுறவு கொள்கை, பாதுகாப்பு கொள்கை என்பது எவன் பாதிப்புக்கு ஆளாக்குறானோ அவனுக்கு துணையாக நிற்பது. இதுதான் நம் இனத்திற்கு நடந்த அரசியல் நிலைப்பாடுகள். இதிலே சரணடைந்த 10,000
போர் கைதிகள், பொதுமக்கள் அவர்கள் எங்கே என்ற கேள்வியை இதுவரை பன்னாட்டு சமூகத்தில் ஒருவரும் எழுப்பவில்லை. எத்தனையோ நாட்டு தலைவர்கள், குறிப்பாக இந்திய நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி பலமுறை செல்கிறார்கள். இந்த நாட்டில் முதல்வராக இருந்தவர்கள் ஒருவர் கூட கேட்கவில்லை. 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்து இப்போது 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடந்து போய்கொண்டிருக்கிறது. ஒருவர் கூட இந்த கேள்வியை எழுப்பவில்லை. என் இன சொந்தங்களை சரணடைய சொன்னாய், பச்சிலம் குழந்தைகளோடு சரணடைந்தார்களே அவர்கள் எங்கே என்ற கேள்வியை ஒருவனும் எழுப்பல. ராஜபக்சே பதவி காலம் முடிந்து சிறிசேனா வந்தார், கேள்வி எழுப்பப்பட்டது 10,000 பேர் சரணடைந்தார்களே அவர்கள் எங்கே? மிக சாதாரணமாக எல்லோரும் செத்து போனார்கள், முடித்து விட்டார். 10,000 பேர் போரில் குண்டு வீசி கொல்லப்பட்டவர்கள் அல்ல, பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம் வாருங்கள் என்று அழைத்து செத்து போய்விட்டார்கள் என்றார்கள். ஒரு கேள்வி எழுப்பி எப்படி செத்தார்கள்? 10,000 பேர் செத்தார்கள். எப்படி செத்தார்கள்? எப்படி செத்தார்கள்? நோயிலையா, பசியிலையா, பட்டினியிலையா? எப்படி செத்தார்கள்? கொன்று புதைத்து விட்டார்கள். அந்த கூடுகள் தான் எல்லாம். அந்த கூடுதான் முன்பு தோண்டியது, 600 ஆண்டுகளுக்கு மூத்தது என்று சொன்னார்களே அது. இந்த தாய் நிலத்தில் தோன்றுகிறான், உன்னுடைய தொன்மம் வெளிப்படுகிறது, உன்னுடைய அடையாளங்கள் வருகிறது, உன்னுடைய பண்பாடு வெளியில் தெரிகிறது. அங்கே தோன்றுகிறான், எலும்பு கூடுகளில் உன் இனப்படுகொலை வெளியே தெரிய வருகிறது. சாட்சி கேட்கிறார்கள், அங்கே நடந்தது இனப்படுகொலையா என்பதற்கு. சாட்சியாக எம் இன மக்களின் எலும்பு கூடுகள் நின்று போராடி கொண்டிருக்கிறது உலக அரங்கில். எங்களுக்காக எவரும் பேச இல்லை, இயற்கை எம்மோடு இசைந்து நின்று போராடி கொண்டிருக்கிறது. இயற்கை எங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறது. மானமிக்க தமிழ் பிள்ளைகள், மான தமிழச்சி பார்லே பால் குடித்த பிள்ளைகள், இன உணர்வும் மாணவனரும் கொண்ட தமிழ் பிள்ளைகள் கிளர்ந்து எழுந்து வருகிறோம். ஆள் மனதுக்குள் இதை பதிய வைத்து இதையெல்லாம் மறந்து கடந்து போக முடியாது. நம்ம என்ன சொல்வார்கள்? ஈழத்தை வைத்து அரசியல் செய்து பிழைக்கிறார்கள் என்பார். இவர்கள் இலவசத்தை வைத்து அரசியல் செய்து பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை அரசியல் என்று வேறு சொல்கிறார். இந்த அரிசி பருப்பு கொடுப்பது, 1500 கொடுப்பது, வேட்டி சேலை கொடுப்பது, மிக்சி கிரைண்டர் கொடுப்பது, தனக்கு வாக்களித்து அதிகார வலிமை எடுத்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்த மக்களை கையேந்தி பிச்சை எடுக்க வைப்பதற்கு பெயர் ஆட்சி, அந்த ஆட்சியை நிறுவுவதற்கு பெயர் அரசியல் என்று இன்றும் இந்த நிலத்தில் பேசிக்கொண்டு அலைகிறார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, கற்றறிந்த பெருமக்களே, உலகெங்கும் பறை வாழக்கூடிய எண்ணின சொந்தங்களே, உலகிலே தோன்றிய ஒரு மூத்த இனம் தமிழர்கள் நாங்கள் பெருமை பேசுவோம் என்று எண்ணலாம். அமெரிக்க மொழியில் ஆய்வறிஞன் அலெக்ஸ் குலியர் சொல்கிறான், ஆதியில் மனிதன் பேசிய முதன் மொழி தமிழ் என்று. அப்படி என்றால் முதல் மாந்தன் தமிழன். ஆதியிலே காடுகளில் வாழ்ந்த மனிதன் எழுப்பிய ஒலியிலே இருக்கிற ஒளி வடிவம் இன்றும் தமிழிலே இருக்கு. ஆ ஓ என்று தொலைதூரத்தில் இருக்கிற மனிதனை அழைக்கவன் எழுப்பிய ஒலி இன்று வரை தமிழிலே இருக்கிறது. ஆதி மொழி தமிழ். அவனவன் தாய்மொழி. எங்களுக்கு உலக மொழிகளின் தாய்மொழி தமிழ். (2200 ஆண்டுக்கு முன்பு கழிவறை கட்டி வாழ்ந்த மனிதன், தொழிற்சாலை கட்டி வாழ்ந்த மகன், தமிழ் மகன்.
இவ்வளவு பெருமை மிக்க ஒரு இனம், 4 லட்சம் 5 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இனம், 26,000 மக்கள் தொகை கொண்ட இனக்கூட்டம் எல்லாம் நாடடைந்து விடுதலை பெற்று சுதந்திரமாக வாழ்கிற போது தன்னுடைய மொழி, தன்னுடைய கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு எல்லாவற்றையும் பாதுகாத்து வாழ்கிற போது உலகெங்கும் 13 கோடி மக்கள் தொகை கொண்ட பெருத்த மூத்த தமிழ் பேரினம், உலகிற்கு அறிவியல், நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும், வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு பேரினம் தனக்கென்று ஒரு நாடடைந்து பெருமையோடு வாழக்கூடாதா? வாழக்கூடாதா? கேரளாவிலே புகழ்பெற்ற கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா சொல்லுகிறார், உலகிலேயே ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை கிரேக்கர்களும் சீனர்களும் அதைவிடவும் இந்தியாவில் தமிழர்களும் பெற்றிருக்கிறார்கள் என்று. எங்கள் மொழி எவ்வளவு தொன்மையானது என்பதற்கு சான்று ஆயிரம் லட்சக்கணக்கான சான்றுகளை எம்மால் எடுத்து பகர முடியும். அந்த மொழியின் பிள்ளைகள், அந்த இனத்தின் பிள்ளைகள் எமக்கென்று ஒரு நாடடைந்து சுதந்திரமாக எமது மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, வழிபாடு எல்லாவற்றையும் காத்து வாழக்கூடாதா? இந்த ஏக்கத்திலும் துடிப்பிலும் தான் எமக்கான விடுதலை கனவு பிறந்தது. அதில்தான் எமது விடுதலை போராட்டம் வந்தது. எங்களை ஒண்டி அண்டி பிழைக்க வந்த சிங்கனிடத்திலே அடிமைப்பட்டு வாழ்வதை விட விடுதலைக்காக போராடி சுதந்திரமாக சாவது மேலானது என்ற முடிவிலே அந்த களத்திலே விடுதலை போர் தொடங்கியது. அடிமை நிலையிலிருந்து வாழ்வதை விட அன்ன தமிழ் சமூக மக்கள் விடுதலை பெற்று வாழ்வோம், இல்லை என்றால் அந்த விடுதலைக்காக போராடி வீழ்வோம் என்ற முடிவிலே அங்கே ஒரு வீரஞ்செறிந்த விடுதலை போராட்டம் தொடங்கியது. ஒரு இனம் தன் மொழி காத்து, தன் இனம் காத்து, தன் நிலம் காத்து, வளம் காத்து, தன் கலை, இலக்கிய, பண்பாட்டை காத்து, தன் வழிபாட்டை காத்து, இவற்றையெல்லாம் பாதுகாத்து தனக்கென்று ஒரு நாடை அடைந்து வாழ்வதற்கான அரசியலை விட வேற ஏதாவது அரசியல் இருக்க முடியுமா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் சிந்தித்து பாருங்கள். எது அரசியல்? ஒரு இனம் தனது விடுதலைக்காக போராடுவதை விட அரசியல் உண்டா? பறிக்கப்பட்ட உரிமையை போராடி பெறுவதற்கு போராடுவதை விட அரசியல் உண்டா? அடிமை நிலையில் இருந்து உரிமை பெற்று மீள்வதற்கு, வாழ்வதற்கு போராடுவதை விட ஒரு ஆகச் சிறந்த அரசியல் உண்டா? எது அரசியல்? கண்முன்னே என் இனம் கொன்றொழிக்கப்படுகிறது அநீதியாக, அதை தடுக்க, காக்க போராடுவது, அதை விட அரசியல் வேற ஏதாவது உண்டா? கொன்றொழிக்கப்பட்ட எனது மக்களுக்கான நீதியை கேட்டு போராடுவதை விட புனிதமான ஆகச் சிறந்த அரசியல் உண்டு இந்த உலகத்தில் உண்டா? எது அரசியல்? எது எமக்கான அரசியல்? சொல்லி சொல்லி ஒரு குற்ற உணர்வை தள்ளி ஈழத்தை பேசுவார்கள், ஈழத்தையே பேசுவார்கள். இவர்களுக்கு இன்னும் ஈழம் ஒரு பிரச்சனை தான், ஈழ பிரச்சனை என்றுதான் பேசுவார்கள். ஈழம் நமக்கு பிரச்சனை அல்ல. ஈழம் நம் இனத்தின் விடுதலை, தமிழ் தேசிய இனத்தின் தாயகம். ஈழம் நமக்கான ஒரு கனவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் என்ன பண்ணுவார்கள்? ஈழ பிரச்சனை, ஈழ பிரச்சனை, அதுவல்ல பிரச்சனை. கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது பிரச்சனை, அதை திருப்பி எடுக்க வேண்டும் என்பது பிரச்சனை. காவிரியில் நதிநீர் உரிமையை பெற வேண்டும் என்பது ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனை. முல்லை பேரியாற்றில் உரிய நீரை பெற வேண்டும் என்பது ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல், அது பிரச்சனை. ஆனால் ஈழம் என்பது ஒரு பிரச்சனை அல்ல, ஒரு தேசிய இனத்தின் தேச விடுதலை என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும்.
ரெண்டையும் போட்டு குழப்புவார்கள். அது ஒரு பிரச்சனை என்பாங்க. இன்னைக்கு பன்னாட்டு சமூகம் செம்மணி படுகொலைக்காக பேசாமல் போகலாம். ஆனால் தமிழ் தேசிய மக்களுக்கு என்று ஒரு வலிமையான அதிகாரம் வருகிற போது இந்த ஆவணங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாட்டு கதவையும் ஒவ்வொரு நாட்டு தலைவர்களையும் தட்டுவோம். ஒவ்வொரு நாட்டு தலைவர்களின் வீட்டு கதவையும் தட்டுவோம். எம் இனத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதியை பாருங்கள். சான்று இதோ. அது இனப்படுகொலை. அது போர் குற்றம் அல்ல, அந்த போரே குற்றம். எந்த நாட்டில் சொந்த நாட்டு மக்களின் மீது ராணுவ தாக்குதல் நடத்தி அளிக்கப்பட்டிருக்கிறது? ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் கூட நடக்கும் போது போரிலே பயன்படுத்தக்கூடாத ஆயுதங்களை எல்லாம் வைத்து எங்களை அழித்தது எப்படி? சொந்த நாட்டு மக்களின் மீது வான்வெளி தாக்குதல் எந்த நாட்டிலே நடத்தப்பட்டிருக்கிறது? இலங்கையை தவிர எந்த நாட்டில்? இதை எப்படி பன்னாட்டு சமூகம் அனுமதித்தீர்கள்? இந்திய பெருநாடு 8 கோடி மக்களை, இந்த நிலப்பரப்பெங்கும் 8 கோடி மக்களை தன்னகைத்து வைத்திருக்கிற பெருந்தேசம் எப்படி பேசாமல் இருந்தது? அந்த நாட்டை பேச வைக்காமல் இந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள்? எட்டு கோடி தமிழ் மக்களை தாண்டி 1.25 கோடி சிங்களனின் நட்பு பெரிது என்று இந்த நாடு கருதுமானால் இதை எப்படி ஏற்பது? இந்த நாடு நாடாவதற்கு முன்பு இருந்தே நிலைத்து வாழக்கூடிய பூர்வீகுடி மக்கள், இந்த நாட்டுக்கு சொந்தமான மக்கள், இந்த நிலப்பரப்பு முழுதும் என்னது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். இந்த நாட்டின் விடுதலைக்காக செக்கிழுத்தவன் என் பாட்டன், தூக்கில் தொங்கியவன் என் மூதாதை, சிறைப்பட்டவன் வதைப்பட்டவன் என்னுடைய முன்னவர்கள். அப்படி என்ன பங்களிப்பை சிங்களன் செய்தான்? விடுதலை பெற்ற நாட்டிற்கு இன்று வரை வரி கட்டி வாக்கு செலுத்தி இந்த நாட்டின் சட்டத்திட்டம், இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு எல்லாவற்றுக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிற இனத்தின் மக்கள் நாங்கள். எங்களை தாண்டி சிங்கள நண்பனாக இருக்க காரணம் என்ன? எதன் பொருட்டு என் இனச்சாவை சகித்துக் கொண்டீர்கள்? எதன் பொருட்டு? ஒரு இனச்சாவு என்று வேணாம், சக மனித படுகொலை என்கிற அடிப்படையிலாவது நீங்கள் ஏன் பேச மறந்தீர்கள்? இப்போது இதை தோண்டி எடுக்கிற போது, சாட்சியங்கள் வெளிப்படுகிற போது இலங்கையின் தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அது ஏன் ராணுவ வீரர்களின் உடலாக இருக்கக்கூடாது என்று. இந்த சிறுவன் எந்த ராணுவத்தில் இணைந்தான்? அந்த தாய் கை குழந்தையோடு எந்த ராணுவத்தில் பணியாற்றினார்? எந்த ராணுவத்தில்? எந்த ராணுவ வீரன் பால் புட்டி வைத்திருந்தான்? எந்த ராணுவ வீரன் பைக்கூடோடு இருந்தான்? இதை ஏன் எந்த ஒரு தலைவனும் கேள்வி எழுப்புவதில்லை? அதிகாரத்தில் இருப்பவர்கள் பேசி திசையிருப்பு விடுவதற்காக அது ராணுவ வீரர்களின் உடலாக, எலும்பு கூடுகளாக ஏன் இருக்கக்கூடாது என்று கேள்வி எழுப்புகிறார். இப்படித்தான் உலக நாடுகள் எங்கும் போராடி போராடி விடுதலை பெற்றிருக்கிறார். இன்றைக்கு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்போம் என்று பிரான்ஸ் நாட்டின் அதிபர் இமானுவேல் மேக்ரான் சொல்றார். இன்னைக்கு நாங்கள் அதை தனி நாடாக அங்கீகரிப்போம் என்று. இதேபோல் ஒரு நாள் தனித்தமிழீழ நாட்டை நாங்கள் தனி நாடாக அங்கீகரிப்போம் என்று உலக நாட்டின் தலைவர்கள் சொல்லுகிற காலம் உருவாகும். இமானுவேல் மேக்ரான் போல இதே இமானுவேல் மேக்ரான் கூட நாளை சொல்லலாம், தமிழ் தேசிய இன மக்கள் எழுச்சியுற்று ஒன்றிணையும் போது உலகெங்கும் 140-150 நாடுகளில் நிறைந்து வாழ்கிறோம். நாங்கள் ஒரே குடையின் கீழ், ஒரு தாயின் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள் என்று ஒரே கொடியின் கீழ் ஒன்று திரள்கிற காலம் விரைவில் உருவாகும்.
அது உருவாகி விடக்கூடாது என்பதற்காகத்தான் நீ என் கடவுச்சீட்டை முடக்கினாய். ஆனால் எழுதி வைத்துக்கொள், இன்னும் 4-5 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த தமிழ் பேரினத்தையும் ஒரே அரசியல் கூட எங்கள் கட்டி எழுப்பல நீ பார்த்தேரு. இன்றைக்கு நாங்கள் பேசுகிறோம், நாளை எங்களுக்காக உலகெங்கும் இருக்கிற மானுடம் பேசுகிற மகத்தான தலைவர் மருமக்கள் பேசுவார்கள். அதற்கான காலம் உருவாகும். அதற்கான காலம் உருவாகும். புரட்சியால் போராடி பூத்த பூமிகள் எத்தனையோ இருக்கிறது. அதன் தலைவர்களுக்கு எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி கொடுமைகள் போய் சேரவில்லை, சேர்க்கவில்லை. அதுதான் சிக்கல். சேர இந்த ஆட்சியாளர்கள் விடவில்லை, அதுதான் கொடுமை. எங்களுக்காக யார் பேசியிருக்க வேண்டும்? உலக நாடுகளுக்கு இந்தியாவில் யாரு பேசவில்லை என்றாலும் தமிழ்நாடு பேசியிருக்க வேண்டும், பேசவில்லை. உலகில் எந்த நாடு பேசவில்லை என்றாலும் இந்தியா பேசியிருக்க வேண்டும், பேசவில்லை. அதனால் எந்த நாடும் பேசவில்லை, அவ்வளவுதான். இதையெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று பேசுவார்கள் நம்மிடத்தில். இதுதான்டா எங்களுக்கு பிரச்சனையே. கண் முன்னே என் இனம் அழித்து ஒழிக்கப்பட்டதை, கொன்றொழிக்கப்பட்டதை, என் தாய் தந்தை, என் அக்கால் தங்கை, எங்கள் பிஞ்சுகள் கொன்றொழிக்கப்பட்டதை கடந்து போய் என்னதான்டா அரசியல் இருக்குது, ஆட்சி அதிகாரம் இருக்கு? எதுக்குத்தான் அந்த அதிகாரம்? எங்களுடைய இறுதி இலக்கே பூமி பந்தில் எங்களுக்கென்று ஒரு தேசத்தை படைப்பதுதான். அதற்கான பயணம்தான் இது. தமிழ் தேச மக்களுக்கென்று, தமிழ் தேசிய மக்களுக்கென்று ஒரு அதிகாரத்தை படைப்பது, அந்த அதிகாரத்தை கொண்டு அவர்களுக்கென்று தேசம் படைப்பது, இதுதான் எங்கள் கனவு. இங்கே பேசிய தம்பிகள் கூட குறிப்பிட்டார், தம்பி ஹுமாயூன் கூட குறிப்பிட்டார், இது நமக்கான நாடு அல்ல, நம்மை பற்றி இது கவலைப்படாது என்பதற்கு பல உதாரணங்களை, காரணங்களை சொல்ல முடியும். திபெத்தியனுக்கும் இந்த நிலத்திற்கும் இந்திய நாட்டிற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? தலாய் லாமாவை பத்திரமாக பாதுகாக்கிற இந்தியா ஏன் தலைவரை கொல்ல வேண்டும் என்று துடித்தது? திபெத்தியர்களுக்கு குடியுரிமை கொடுத்து பாதுகாப்பாக விளையாட்டு திடல், வணிக வளாகம், திரையரங்குகள், கல்லூரிகள், பள்ளிகள் எல்லாம் கட்டி கொடுத்து படிக்க பாதுகாக்கிற இந்த அரசு ஏன் தமிழீழ மண்ணிலிருந்து வந்த நம் ரத்த சொந்தங்களை ஏன் இன்னும் ஏதிலிகளாக வைத்திருக்கிறது? 35 ஆண்டுகளை தொட்டு ஒரு தலைமுறை தாண்டி வாழுகிற தமிழ் சொந்தங்களை ஏன் இன்னும் ஏதிலிகளாக, அகதிகளாகவே வைத்திருக்கிறது? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னிலும் இளையின் தம்பி தங்கைகளே, எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், நியூசிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன், அமெரிக்கா, உலகில் எல்லா நாடுகளும் எங்களை தன்னாட்டு குடிமக்களாக ஏற்றுக்கொண்டு குடியுரிமை கொடுக்கிற போது இந்த நாடு ஏற்க மறுப்பது ஏன்? கொடுக்க மறுப்பது ஏன்? அயர்லாந்திலே என் தம்பி திருக்குமரன் இருக்கிறான், அவனுடைய மகன் குரு அயர்லாந்து நாட்டிற்கு டென்னிஸ் ஆடுகிறான். அவன் டென்னிஸ் ஆடுவதற்கு அந்த நாட்டின் பிரதமர் வாழ்த்து கடிதம் எழுதுகிறார். குரு, இந்த நாட்டின் பெருமையை நீ நிலைநாட்டுகிறாய் என்று. தமிழீழ மண்ணில் பிறந்த மகன் அயர்லாந்து நாட்டின் குடிமகனாக அங்கு அந்த நாட்டிற்கு விளையாடுகிறார். எங்கள் பிள்ளைகள் அந்த நாட்டின் காவல்துறையிலே, அந்த நாட்டின் ராணுவத்திலே பங்கேற்கிறார்கள். அங்கீகரிக்கப்படாத தேசம். அந்த நாடுகளுக்கிடையே நடந்த போட்டியிலே தமிழீழ மண்ணில் பிறந்த எங்கள் பிள்ளைகள், எங்கள் தாய் நிலத்தின் பிள்ளைகள், எங்கள் தேசிய கொடி ஏந்தி கால்பந்தாட்டத்திலே முதலிடத்தை வென்று தமிழீழ தேசிய கொடியோடு அந்த திடலிலே ஓடி வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். எதற்காக என் தலைவன் ஆசைப்பட்டான்? எதற்காக நாங்கள் ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து போராடினோம்? இதற்காகத்தான்.
அந்த கொடி ஏறுகிற போது என் தாய் மொழியிலேயே என்னுடைய தேசிய கீதம் பாடப்பட்டது. ஏறுது கொடி ஏறுது என்று பாடப்பட்டது வெற்றி மேடையிலே. நான் சொல்லும் போது நீங்கள் ஏளனமாக எண்ணிருக்க கூடும். நிகழ்காலத்தில் சான்றாக எங்கள் பிள்ளைகள் நிகழ்த்தி காட்டினார்கள். உலகத்தில் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு. இதான் நம்முடைய தாத்தன் பாடியது, நாமக்கல் கவிஞர். ஆனால் மானமும் வீரமும் அவனுக்கு உயிர் என்று காட்டியவன் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். அதை தமிழ் பேரினம் ஒன்று இருக்குது, இது கூட ஒரு மொழி இருக்குது என்று உலக நாடுகளில் இருக்கிற அறிஞர்கள் பிள்ளைகள் எல்லாம் பேசுகிறார்கள். உலகில் ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ் என்றால் தமிழ் என்று பேசுகிறார்கள், பிற மொழி பிள்ளைகள் பேசுகிறார்கள். இது காரணம் எல்லாம் நாம் பெரிதாக தேடி அலைய வேண்டியது இல்லை. சிவசங்கர மேனன், வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த சிவசங்கர மேனன் சாய்ஸஸ் என்ற தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலிலே எழுதியிருக்கிறார். இறுதிக்கட்ட போரிலே போரை நிப்பாட்டி பிரபாகரன், பொட்டம்மான் போன்ற தலைவர்களை பாதுகாத்து ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வர வேண்டும் என்று அமெரிக்கா விரும்பியது. ஆனால் அதற்கு அன்றைய இந்திய தலைமைகளும் ஆட்சியில் இருந்தவர்கள் யார் உங்களுக்கு தெரியும். குறிப்பாக தமிழ்நாட்டு தலைவர்களும் அதை விரும்பவில்லை. அவர் எழுதியிருக்கார். ஏன் தமிழ்நாட்டு தலைவர்கள் விரும்பவில்லை? எத்தனை தலைவர்கள்? ஒன்னு அம்மையார் ஜெயலலிதா, இன்னொன்னு ஐயா கருணாநிதி. இவர் ஆட்சியில் இருந்தார், அவர் எதிர்க்கட்சியா இருந்தார். விரும்பவில்லை. காரணம், பிரபாகரன் அங்கு இருப்பு கொள்வது இவர்களின் எதிர்கால அரசியலுக்கு ஆபத்தாக இருக்கும் என்று எண்ணினார்கள். அதனால் அந்த போரை விரைவில் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று எண்ணினார்கள். அவன் என்ன சொல்றான்? கோத்தபாய ராஜபக்சே, கோத்தபாயம் ராஜபக்சே என்ன சொல்றான்? இந்தியா விரும்பிய போரையே நாங்கள் செய்தோம். அதானே? எந்த பதவிக்காக, எந்த பிரபாகரன் அங்கு இருப்பு கொள்வது இவர்களின் எதிர்கால அரசியலுக்கு இடையூறாக இருக்கும் என்று எண்ணினார்களோ, அங்கே அந்த பிரபாகரன் என்ற பெருமிரன் இல்லாதிருக்கலாம். இந்த நிலத்திலே அவன் மகன், அவன் உடன் பிறந்தார்கள் இருக்கிற வரை இந்த நிலத்திலே உன் அரசியலுக்கு நீ இன்னைக்கு ஆடலாம். 26க்கு பிறகு ஆட்டம் எப்படி எங்க ஆட்டம் ஆரம்பிக்குது நீ பாரு. 26க்கு பிறகு என்ன காரணத்திற்காக அந்த இடத்திலே என் தலைவன் இருப்பு கூடாது என்று கருதினீர்களோ, ஒரு நெருப்பை அணைத்து உலகெங்கும் பல கோடிக்கணக்கான நெருப்பை நீ பற்ற வைத்து விட்டாய். நீ நினைக்கிற நெருப்பை குப்பையை போட்டு மூடிடலாம்னு. இங்கே எல்லாம் எப்படிப்பட்ட தலைவர்கள் ஈழத்தை பேசுகிறவர்கள் கருணாநிதிக்கு எதிராக கொண்டாந்து நிறுத்துவார்கள். இந்தியாவை, காங்கிரஸை விமர்சிப்பார்கள். இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் என்ன சம்பந்தம் கேட்பது யார்? உங்களுக்கே தெரியும். இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றால் என்ன மயத்துக்கு உண்ணாவிரதம் இருந்தா? என்ன மயத்துக்கு உண்ணாவிரதம் இருந்தா? எதுக்காக உண்ணாவிரதம் இருந்தா? எதற்காக? யாரிடத்திலே முறையிட்டு போரை நிப்பாட்ட உண்ணாவிரதம்? இந்தியாவுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லையே. உண்ணாவிரத்தை முடித்து போகும்போது போர் நின்று விட்டது. யார் சொன்னது? பிரணாப் முகர்ஜி. அப்ப பிரணாப் முகர்ஜி சொன்னா போர் நிக்குது. அப்ப எப்படி சொன்னீங்க? உண்ணாவிரதம் எதற்காக இருந்தீர்கள்? சாகும் வரை உண்ணாவிரதம். யாரிடத்திலே கோரிக்கை வைத்து? கருணாநிதிக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்ல, இந்தியாவுக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்ல. அப்ப என்ன பொழுதுபோகலைன்னு உண்ணாவிரதம் இருந்தீங்களா? எதுக்கு உண்ணாவிரதம் இருந்தீங்க? காங்கிரஸை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிப்போம், இனி ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று பேசியது யார்? இப்ப ஒட்டிக்கொண்டு உரசிக்கொண்டு நிற்பது யார்? யார்?
ஈழத்தை பேசிங்கன்னா எல்லாவற்றையும் கருணாநிதிக்கு எதிராக கொண்டாந்து நிறுத்துவார்கள். எப்படின்னா எப்படி? மழை விட்டாலும் தூவானம் விடாது என்று சொன்னது யார்? பிரணாப் முகர்ஜி சொல்லிவிட்டார் போர் நின்று விட்டது என்றால் அப்ப பிரணாப் முகர்ஜி சொன்னால் போர் நிற்குது. பிரணாப் முகர்ஜிக்கும் போருக்கு என்ன சம்பந்தம்? இந்தியாவுக்கும் போருக்குமே சம்பந்தம் இல்லைன்னா பிரணாப் முகர்ஜி பேச்ச ஏன் கேட்கணும்? இல்ல என்ன கொண்டு இருந்தது பாரு. போர் நின்றுச்சுன்னு உண்ணாவிரத்தை முடிஞ்சு வந்தன பதுங்கு குளிக்கல பங்கருக்குள்ள இருந்த 200-300 பேர் வெளியேறிட்டான். ஏன் நடந்தது? என் தமிழ் மீது, என் தாய் மீது, என் தலைவன் மீது சத்தியமா நடந்தது. போர் நின்றுச்சுங்கிறார் பங்கருக்குள்ள இருந்தவன் பதுங்குழியில இருந்து வெளியில வந்துட்டான். 200 பேர் 300 பேர் மொத்தமா கொண்ட போட்டு கொண்டு விட்டான். இதான் நடந்துச்சு. பச்சை படுகொலை பண்ண படுபாதகர்கள் இவர்கள். அவருக்கு எதிராக திருப்பி விடுவார்கள். இதைவிட கொடுமை. ஈழத்தை பேசிங்க என்ன அப்போது ஈழத்தமிழர்களுக்கு ஓட்டா இருக்குது. அப்ப இதுக்கு முன்னாடி பேசினீர்கள், அப்போது ஈழத்தமிழர்களுக்கு ஓட்டா இருந்தது. ஏன் பேசுனீங்க? ஏன்? அங்க என் தலைவன் இருந்தான். அந்த விடுதலை போராட்டம் எழுச்சியா இருந்தது. அப்போது அதை பேச வேண்டிய தேவை இந்த நிலத்தில் உங்களுக்கு இருந்தது. இப்போ ஈழத்தமிழனுக்கு ஓட்டா இருக்குது. எங்களுக்கு வேண்டியது ஈழத்தமிழன் ஓட்டு அல்ல, அவனுக்கு ஓட்டு இல்ல, அது எங்கள் உரிமை. அந்த தாயக விடுதலை என்பது ஈழத்தில் வாழ்ந்த தமிழனுக்கான விடுதலை அல்ல, உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 13 கோடி தமிழ் தேசிய மக்களின் தேச விடுதலை. அது தெரியாதா உங்களுக்கு? ஈழம் எங்களுக்கு வாக்கா, ஈழம் எங்களுக்கு ஓட்டா, எங்கள் உரிமை. ஈழம் என்பது 3 எழுத்து சொல் அல்ல, எம் உயிர், எம் மூச்சு. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழ் தேசிய பேரினத்தின் விடுதலை என்கிற பெரும் கனவு. அத போய் பேசி என்ன ஆகுது? வேணாம். ஈழத்தை பேசுவான், பிரபாகரனை பேசுவான், தமிழர் என்று பேசுவான். அதனால சீமானுக்கு ஓட்டு போடக்கூடாது என்றால் அந்த நிலையை பெருமையோடு இந்த மகன் இந்த நிலத்தில் எதிர்கொள்வேன். எதுக்கு தான் அரசியலுக்கு வந்து வெற்றி அடைய போறேன்? இப்ப வெற்றி அடைஞ்சு என்ன செய்ய போறேன்? அதிகாரத்தில் உட்கார்ந்தவன அடுத்த அடி அங்கதான்டா பாய்வேன், அங்கதான் போவேன். நான் ஒரு சின்ன விளையாட்டுக்கு ஏதோ போயிட்டுப்பா விளையாட்டுக்கு போயிட்டுப்பான்னு. டே இன்னைக்கும் சொல்றேன்டா, நான் வந்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்தவன என் மீனவனை தொட்டா சொல்றா பாக்குறேன், கைவினர் சொல்றா பாக்குறேன். பார்க்க சொல்லு. இவர் எப்படிங்க வெல்லுவாரு? 8.22 வச்சு எப்படி வருவாருன்னு 3 விழுக்காடு வச்ச அனுரா அந்த திசநாயக்கர் இருக்கான்ல, அவரு 3 விழுக்காடு ஓட்டு வச்சிருந்தவர் அதிபராகும் போது 8.22 வச்சு 22 8.22 வச்சிருக்கேன். நான் முதலமைச்சர் ஆக முடியாதா? இந்தியாவை யாரும் ஆள்றதுலயே 36,50,000 பேர் தேடிட்டான். இந்தியாவுக்கு நானா பிரதமர், அது மோடி ராகுலுக்கும் சண்டை. 8வது பெட்டியில வச்ச என் சின்னத்தை தேடி இருக்கான். இப்ப நீ எப்படி குட்டிக்கரணை அடிச்சாலும் முதல் பெட்டியில தான் நீனே வைக்கணும். விவசாயினா சீமான், சீமான்னா விவசாயி. அதுலயே உனக்கு குழப்பம் வரும்னு மூஞ்சிய ஏன் மூஞ்சிதான் அது சீமான போட்டுவான். நீ ஒன்னும் பண்ண முடியாது. என்னைய வேண்டுட்டா உங்களை கொன்றுட்டேன், கதை முடிஞ்சு. இந்த லஞ்சம் வாங்குறது, ஊழல் செய்யறது, மழைய குடையிறது, மண்ணல்றது, இன்னது செய்வேன்னு தெரியாது பாத்துக்க. இதே மாதிரி என் பிள்ளைகளை எப்படி மூடி போச்சிருக்கான் பாரு, இதே மாதிரி நீ தோண்டின குழியில போட்டு மூடிடுவேன். அதே பொக்குளின் அதே குழி, அவ்வளவுதான். நீ அதுக்கு பின்னாடி பாருங்க இந்த அக்கிரமம் சொல்லிட்டு தானே செய்யறேன். என்ன சாட்டா உனக்கு உனக்கு குவாரி, ஒரு குவாரி ஓனர் ஆபீஸ் ரூமுக்குள்ள வாங்க இருங்க, உங்களுக்கு இருக்கு. ஏன்னா எங்களை எல்லாம் என்ன பார்த்தா தெரியுது. இப்படி உன்னைய அன்பு தம்பி தங்கைகள் அறிஞ்சுக்கணும். நீ அடிமை, நான் அடிமை, நாம் அடிமைகள். நமக்கென்று ஒண்ணும் இல்ல. நீ எல்லாவற்றை இழந்து நிற்கிறாய்.
ஆனால் இழந்ததை கேட்டு போராடி பெறுவதற்கு ஒரு நின்னு போராட உனக்கு நிலமில்லை. ஆசிரியர் பெருமக்களா, அறிவார்ந்தவன் வீதியில நிக்கிறான், ஒண்ணும் மனம் இல்ல. ஜாக்டோஜியோ போராடுறான், வீதியில் நிக்கிறான். போக்குவரத்து தொழிலாளன் வீதியில நிக்கிறான். வீடு தேடி அரசு, ரோடு தேடி மக்கள் போராடுறதுக்கு 13 லட்சம் பேர் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதுறான். ஒருத்தனுக்கு வேலை இல்லை. நீ என்ன பண்ணுவ சீமான்? 13 லட்சம் பேர் இல்லடா, எல்லா பேருக்கும் அரசு வேலை கொடுப்பான்டா. பிரபாகரன் மகன் கொடுப்ப எல்லா பேருக்கும் அரசு. நோ ஊபர், ஓலா, நோ சுகி, சுமோட்டோ, ஸ்டாப் இட். யாரா அந்த முதலாளி? யாராவது சொல்ற சுகி சுமோட்டோ ஓனர் யாராவது சொல்ற? முதலாளி யாராவது தெரியும்? ஊபர் ஓலா தெரியாது. என்னென்ன வித்த காட்டுவேன் மட்டும் பாரு. 106 மாசம் கழிச்சு இந்த பாரு, நானும் தூங்குறதெல்லாம் அந்த எவனையும் தூங்க விடுறதில்ல. பார்த்துட்டே இருக்கு, எவனையும் தூங்க மாட்டேன். இன்னைக்கு இதை முடிச்சேன்னு நினைக்கிறியா? அப்புறம் பனையேற போவேன், அங்கே போவேன். அப்புறம் தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியல இருந்து வெளியேற்றான்னு போடுவேன். அப்புறம் மாடை ஓட்டிக்கிட்டு மலை மேல போவேன். பாரா நீ பாரு என்னென்ன சேட்டன் பாரு பாரு. அப்ப திருப்பி டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வான எழுதாம இருக்கான்ல, அவனுக்கு ஒரு போராட்டத்தை போடுவேன். அப்புறம் துப்புரவு தொழிலாளிக்கு ஒரு போராட்டம் போடுறேன். எனக்கு தூக்கம் வரல, உங்களையும் தூங்க விடுறதா இல்ல, விடுறதா இல்ல. கண்ண முன்னா வரும் இந்த படம், கண்ண முன்னா கதறல் வரும். கண்ணை மூடி தனியா இருந்தால் ராணுவ முகாமுக்குள்ளே என் தம்பி பாலச்சந்திரன், எங்கள் அன்பு மகன் வெறுமேலோட அப்படி போறபடி ஏக்கமா எங்களை பார்த்தது ஞாபகம் வரும். நீ இப்படித்தான் கற்பனை செய்யணும். நீ நல்ல தன்மானமிக்க தமிழ் மகன், தமிழச்சி பிள்ளை, மாறில பால் குடிச்ச பிள்ளைகள் இப்படிதான் யோசிக்கணும். நம்ம தங்கையை வன்புணர்வு செய்தார்கள், அது செய்தி அல்ல. 11 பேர் மாறி மாறி வன்புணர்வு செய்யும் போது நம் தங்கை எப்படி யோசிப்பால்? இத்தனை ஓடிமான தமிழ் மக்கள், என் உடன் பிறந்தார்கள், என் அண்ணன் தம்பிகள், என் சித்தப்பன் பெரியப்பன்மார்கள், என் தாத்தா பாட்டிமார்கள், மானத்திற்காக உயிரை விட்ட இனக்கூட்டமே, இப்படி சிங்கள நாய்கள் என் மானத்தை கெடுக்கிறார்களே, தடுக்க ஒருவரும் இல்லையா என்று எண்ணிருப்பாளா இல்லையா? அந்த நேரத்தில் அவள் என்ன ஓட்டம், அவள் மன ஓட்டம், அவள் சிந்தனை எப்படி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்த்தால் நீ தூங்கிட்டினா அதுக்கப்புறம் பேசுற. தம்பி பாலச்சந்திரன் அந்த ரொட்டியை வாயில வச்சு தூரத்துல ஏக்கத்தோடு பார்க்கிறானே, எத்தனை கோடி சொந்தம் அவனுக்கு. பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் தனக்கு வீடு கட்ட போராடினானா, தான் பிறந்த இனத்திற்கு நாடு கட்ட போராடினானா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் சிந்தியுங்கள். அவன் நினைத்திருந்தால் எந்த நாட்டோடும் சமரசம் செஞ்சு அதிபனாகி சொகுசாக வாழ்ந்திருக்கலாம். இப்ப நாம நினைச்சிருந்தால் வாழ முடியுமா? முடியாதா? 2 விழுக்காடு, அரை விழுக்காடு, காவலுக்காடு வச்சிருக்கவனுக்கு அத்தனை சீட்டு இத்தனை கோடிங்கும் போது 8.22 விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு என்ன எம்பிட்டு பேசியிருப்பான்? எம்பிட்டு பேசியிருப்பான் சொல்லு பாப்போம். 10 பேர் உள்ள போகலாம். நீங்க உள்ள போய் போனவன் என்ன பண்ணான்னு கேட்டா பதில் இல்லை. போனவன் என்ன பண்ண? மேசையை தட்டான். அதை எங்க வீடு மாட்டு சாணியை தண்டாலும் 2 ராட்டியாவது ஆயிரும். என்ன பண்ண? என்ன பண்ணினார்கள்? இவர்கள் பேசுவதை நமக்கு துரோகி யாரு எதிரி யாருன்னு தெரியும். ஆனால் எதிரியும் துரோகியும் விட ஆபத்தானவர்கள். அந்த துரோகியும் எதிரியும் தற்காத்து நிற்கிறான் பாரா, நம் இனம் சார்ந்தவன். அவன் தாண்டா பேராபத்தானவன். குறுக்க குறுக்க ஓடுறான்டா, வெட்ட ஓங்கும் போது குறுக்க வந்துறான்டா. ஆத்தாடி சின்னத்தா மகன்ல, ஆத்தாடி பெரியம்மா மகன்ல, ஆத்தாடி சித்தப்பாவில, இதுலே தாண்டா நம்ம இது. இனிமே அந்த பாவம் பார்க்க கூடாதா, ஏறி அடிச்சிட வேண்டியதான். கொண்ட கொள்கைக்கு லட்சியத்துக்கு எதிராக பெத்த தாய் தந்தரே வந்தாலும் நமக்கு எதிரிதான். இங்கே போர், லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர், சண்டை.
தமிழ் தேசியனத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா? இதாண்டா சண்டை. சாதாரண அரசியலோட நம்ம எடுத்து வைக்கிற அரசியலை இந்த நாட்டில் எவனாவது எதிர்கொண்டு அப்புறங்கள் சும்மா என்ன சொல்லிட்டே இருக்க, நீயே பயந்துருவா என்னையா இந்த வருத்து வராப்ல அப்படின்னு கொலை வெறியில் இருக்கேன் நான். தம்பி, எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்துதான் சாதனை தான். இதைத்தான் அறிவாசான அம்பேத்கர் எல்லா துன்பப்பூட்டுக்கும் ஒரே சாவிதாண்டா ஆட்சி அதிகாரம். அதிகாரத்தை பிடி, பிறகு அடி. இதை உள்வாங்கிக் கொண்டு களத்தில் நிக்கணும். நம்ம நிலங்கெங்கும் புதகுழிதான், நிலமெங்கும் புதகுழிதான், நிலமெங்கும் எலும்பு கூடுகள் தான். ஆனால் இவர்களை போல நாம் விட்டு விட்டு போக முடியாது இல்லையா? இவர்களை போல மறந்து கடந்து நடந்து போக முடியாது இல்லையா? முடியாது இல்லையா? இறைமகன் இயேசு சொல்றார், ஏன் ஸ்டாலினை போய் ஏன் பார்த்த? நான் என்ன செய்யணுங்கிறது எல்லாரையும் எனக்கு எழுதி விடுறான். ஆஹா, பல்லு 8 மணிக்கு வளர்க்கணும், சொல்லக்கூடாது. ஆஹா, அந்த சட்டை போடாத, இந்த சட்டை போடு. ஏன் நீ வெள்ளை சட்டையை போடுற? இது எல்லாம் என்னடா கடன் வாங்கி மூளைங்கிறது எனக்கு இருக்குது. எனக்கு இவன் கடன் வாங்கி வேலை செய்யறவனுக்கு நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யறான்லடா. நான் எனக்கு இருக்கிற சிந்தனைக்கே வேலை செய்ய ஆள் இல்லை, கூட்டம் இல்லை. அவரை ஏன் பார்த்தானு தேவ வாசகம் இறை செய்தி இருக்குது. விருந்தில் நல்விருந்தில் நீ பங்கேற்கனாலும் துயரத்தில் பங்கேறுங்குது. ஒருத்தர் துன்பத்தில் போய் பங்கேற்றுங்குது. இது ஏன்? துயரத்தில் பங்கேற்கும் போது இதேபோல் துயரம், இதேபோல் துயரத்தை, இதேபோல் துயரம் நமக்கும் நடக்கும், இதேபோல் துயரத்தை நாமும் கடக்க வேண்டும் என்பதை அது படிப்பிக்குங்கிறார் இறைமகன் இயேசு. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அரசியல் நிலைப்பாடு, அரசியல் கோட்பாடு வேறு, கருத்து முரண் வேறு, மானுட வெறுப்பு வேறு, மானுட பற்று வேறு. ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது, ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. எல்லா கட்சியிலையும் நமக்கு சொந்தக்காரர் இருக்கான், எல்லா கட்சியிலையும் நமக்கு ஆதரிக்கிறவன் இருக்கான். 36 லட்சம் பேர்ல திமுக இருக்கிற அமைச்சர் பெருமக்களின் பேரனும் பேத்தியிலும் போட்டதற்கு, அதிமுக இருக்கிற மாவட்ட செயலாளர் பேரனும் பேத்தியும் போட்டதற்கு, பிஜேபியில் இருக்கிறவன் போட்டதற்கு, காங்கிரஸ் கட்சிக்காரங்க வீட்டில் இருக்கிற பேரனும் பேத்தியும் போட்டது இருக்கு. 36 லட்சம் 26ல 1,20,00,000 26 லட்சம் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அதனால இதெல்லாம் எதுக்கு இந்த போராட்டம் எல்லாம்? வெறி, வன்மம், அதை ஏத்திக்கணும். சோறு வருதா படக்கணும். இந்த படத்தை ஒரு தடவை பாரு, பாரா எலும்பு கூடையை இறுக பற்றி இருக்கிற அந்த பிஞ்ச பாரா. தாயை பற்றி, தாய் மொழி தமிழை பற்றி தாயின் மாரோட அணைஞ்சு கிடக்கிறான்டா ஒரு பச்சை பிள்ளை. அப்படி தாய் மண்ணையும் தாய் மொழியும் தமிழ் பேரினத்தையும் பற்றி நில்லுங்கள். ஒவ்வொருவரும் நாம் பற்றி நிற்கும் வழியே கிடையாது. நீ ஒண்ணு கவனிச்சுக்க, எல்லா சாதிக்கும் தலைவர் இருக்கான், எல்லா மதத்துக்கும் தலைவர் இருக்கான். ஆனால் அவன் சாதிச்சது என்னன்னு மட்டும் சொல். ஆனால் நீ பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்கும் உன் மொழிக்கும் தலைவன் இருக்கானா? இல்ல. யார் இருக்கா? நம்மை விட்டால் எவருக்கும் நாதி கிடையாது. கோனாருக்கு தலைவர், தேவருக்கு தலைவர், நாடாருக்கு தலைவர். நாடாரை அடித்தால் கோனாருக்கு கண்ணீர் வராது, கோனாரை அடித்தால் தேவருக்கு வராது, தேவரை அடித்தால் தேவேந்திரர் அழமாட்டார். ஆனால் அதில் யாரை அடித்தாலும் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அழுவோம். இந்துவை அடித்தால் இஸ்லாமியர் கண்கலங்க மாட்டார், இஸ்லாமியர் அடித்தால் இந்து வருத்தப்பட மாட்டார். ஏனால் அடிப்பவரே அவராதான் இருப்பார். இதில் யார் முதுகில் அடிபட்டாலும் முதலில் வெடித்து துடித்து தடுக்க போராடி கலங்கி நிற்பவர்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் தான் என்பதை தமிழ் சமூக தம்பி தங்கையில் புரிந்து கொள்ளும்.
இது வெறும் அற்ப அரசியல், ஓட்டுக்காக நிற்கிற அரசியல் இல்லை, இது மாபெரும் அரசியல் புரட்சி. அதனால்தான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். செம்மணி படுகொலை என்பது அங்கே நிகழ்ந்த படுகொலையில் ஒரு துளி. லட்சக்கணக்கான மக்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். 10,000 பேரை செத்து போனார்கள் என்று ஒரே சொல்லில் முடித்து விட்டான். கேட்க நாதி கிடையாது. இந்த நிலையில் பன்னாட்டு சமூகம் நமக்கான நீதி விசாரணை, தடையின்றி நீதி விசாரணை வரணும். அது எப்போது வருமென்றால், தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு அரசு, தமிழ்நாடு அரசு, தமிழர் அரசா வரணும். தமிழ் இனத்தில் பிறப்பனெல்லாம் தமிழன் இல்லை என் உடன் பிறந்தானே. ஒரே நிலம், பச்சையாகத்தான் இரண்டும் வளர்கிறது. நிலம் ஒன்று, நிறம் ஒன்று, ஆனால் இது நெல், இது புல். விளங்குதுன்னு நினைக்கிறேன், உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நம் இனத்தில் பிறந்திருப்பான், ஆனால் அவன் இனத்துக்காரன் இல்லை. அதை நல்லா கவனிச்சுக்கணும். எவன் புல்லு எவன் நெல்லுன்னு தெரியாம நம்ம ஓடிட்டு இருக்கோம். துரோகி எங்கடா இருக்கான்? இங்கதான்டா இருக்கான், பக்கத்துல உட்கார்ந்துருக்கான். எதிரி எப்பவும் தூரம் இருக்கான், துரோகி எப்பவும் பக்கத்தில் இருக்கான். தலைவன் என்ன சொல்றான்? இன்றைய துரோகி நேற்றைய நண்பன், நாளைய துரோகி இன்றைய நண்பன். எங்க இருக்கான்? பக்கத்தில் இருக்கான். எதிரி எப்பவும் உன் பலத்தை குறிவைப்பான், துரோகி எப்பவும் உன் பலகீனத்தையே குறிவைப்பான். சீமான தெரியாதா? அவரோடு நாங்க இருந்தோம், அப்படி ஒன்னா படுத்தோம், ஒன்னா தூங்கணும், நக்கணும்னு வச்சுட்டு இருப்பான். இங்க இருந்துட்டு எதிரி கவனமா இருப்பான். என்ன செய்வான்னு தெரியலையே, ஐயோ என்ன பண்ற? ஐஎஸ் என்ன ரிப்போர்ட் சொல்லுது சார், வீடு வீடுக்கு போக சொல்றாரு சார். அப்ப நீனும் போயா? அதான நடந்துட்டு இருக்குது, அதான் நடந்துட்டு இருக்குது. அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள், இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட பிள்ளைகள், இந்த தருணத்தை, இந்த வரலாற்று வாய்ப்பை என் தம்பி மருத்துவர் கார்த்தி சொன்னது மாதிரி, இது வரலாறு நமக்கு கையளித்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு. இதை விட்டுறாதீங்க. விட்டீங்கன்னா கஷ்டம். தமிழ் என்ற ஒரு மொழி இருந்தது, தமிழர் என்ற ஒரு இனம் இருந்தது. அது பெருமைகளோடு வாழ்ந்து சிறந்த ஒரு மூத்த இனம். இந்த எந்த அடையாளமும் உனக்கு இருக்காது. இந்த கீழடி வச்சுட்டு என்ன விளையாட்டு காட்டுறான்? அது தமிழர் நாகரிகம்னு அங்கீகரிக்க மாட்டானா? ஒருத்தர் இது என்ன கொடுமை வேறு. நான்லாம் வந்தேன்னா அது ஆப்பிரிக்க நாகரிகம் சொல்லிட்டு போயிடுவேன். போடாது ஆப்பிரிக்க நாகரிகம் எப்படி இருக்கு பாரு. இப்ப வர்றாப்புல, நாளைக்கு வர்றாப்புல நம்ம ஐயா, நம்ம பாட்ட ராஜேந்திர சோழனை, அவன் கட்டுன நாகநாதர் கோயில செங்கல் செங்கலா பேத்து வச்சு விட்டாங்க. ஒரு கோயில் கட்டி வச்சிருந்தாரு நாகநாதருக்கு, செங்கல் செங்கலா பேத்து வச்சுட்டாங்க. யுனெஸ்கோ நிறுவனம் சொல்லுது, தொன்ம அடையாளங்களை, பழமையான அடையாளங்களை பாதுகாப்பதில் இவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை, இந்தியர்களுக்கு தமிழர்களுக்கு என்று. நம்ம பாட்டம் கட்டின கோயில் செங்கல்களாக பிரிச்சு அடுக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு வந்து என்ன பேசுவார்? 1000வது ஆண்டுல இந்து எம்பரன், இந்து பேரரசன் ராஜராஜ சோழன், ராஜேந்திரன்லாம். அவன் காலத்துல இந்த நாடு ஏது, இந்தியான்னு ஒரு நாடு ஏது, இப்படி ஒரு சொல்லு ஏது, மதம் ஏது? அவன் சொல்லும் போதே முருகன் தமிழ் கடவுள். அப்ப சிவன், பெருமாள், திருமால் என்ன கடவுள்? ஏன் அந்த கேள்வி எழல? முருகன் தமிழ் கடவுள். சிவன் யார்? நீ வெங்கடாசலபதி சீனிவாசன் பேர் மாத்தனா வாழாயிருவர. திருமால் யார்? முதல்ல சொல்லு, யாரோட இறை? சிவனை நீ ருத்ரன் என்று மாத்தினால் சிவன் வாழாயிருவானா? சிவன் யார்? யார்? யாரோட இறை? பதில். அது ஒரு ஏமாந்த ஒரு கூட்டம், பழைய காலத்துல கூட்டம். இழந்த எங்கள் பண்பாட்டை, நிலத்தை, வளத்தை போராடி மீட்பதற்குத்தான் இந்த நிலத்திலே மானத்தமிழ் பிள்ளைகள் இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு இந்த மண்ணிலே கிளர்ந்து நிற்கிறோம். சும்மா போறது வரலாம் தன்மையப்படுத்திக்கிட்டு. நீ வேணா பாரு, நாளைக்கு சொல்றாரா இல்லையா ராஜேந்திர சோழன், அவர் சொல்வார்.
அவ்வளவு போற்றுதற்குரிய பெருமகன் அவர் என்றால் இந்திய கப்பற்படைக்கு வந்து ராஜேந்திர சோழன் படைன்னு வச்சுட்டு போனோமே. ஏன்னா இந்த நாட்டில் முதலா கப்பல் படை வச்சிருந்தவன் அவன்தான். நான் கூட சொன்னேன், பிரணாப் முகர்ஜி வந்து குடியரசுத் தலைவராக இருக்கும்போது இந்த நாட்டுக்கு ஒரு கப்பலுக்கு அர்ஜுனான்னு பெயர் வச்சு நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறேன்னாரு. நான் ஒருத்தன் தான் கேட்டேன், நீ அந்த கப்பலுக்கு அரசேந்திரன் பெயர் வச்சிருக்கணும். அவர் வில்லம்பு வச்சு சண்டை செஞ்சாரு அர்ஜுனன். அப்படி பார்த்தா நீ ஏவுகணை வெடிகணைக்கு நீ வந்து அர்ஜுனன் கூட பெயர் வச்சிருக்கலாம். அவரே சொல்றார் அந்த நிகழ்ச்சி, இந்திய கப்பல் படையின் முன்னாடி அரசேந்திர சோழன் என்று பிரணாப் முகர்ஜி பேசினது இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும், நீ அரசேந்திர சோழன் தானே பெயர் வச்சிருக்கணும். என்ன சேட்டை பிரதமர் சொல்லிட்டாரு அப்படின்னு. எப்படி செஞ்சியில் இருக்க நம் கோட்டைய ஆனந்த கோன் மகன், கிருஷ்ணகோன் மகன், கோனேரி கோன் அவனுடைய வாரிசுகள் 300 ஆண்டுகள் அந்த கோட்டையை தலைமையிடமா வைத்து ஆண்டிருக்கான். என் பாட்டை, என்னுடைய கோட்டையை மராட்டிய மன்னர்களினுடைய படைத்தளம் என்று அமெரிக்காவின் யுனெஸ்கோ அறிவிக்குது. அத பிரதமர் சொல்லிட்டார் அப்படின்னு. பிரதமர் சொல்லிட்டார் எப்படி இருக்கு? இப்ப திருப்பி என்ன பண்றது? மறுபடி கோனேரி கோன் கோட்டை மீட்பு முற்றுகை போராட்டம். இப்ப மறுபடி செஞ்சி இல்ல என்ன, நம்ம பாட்டங்க வாழும் வேலும் என்று போராடினாங்க, நம்ம கையை உயர்த்திக்கிட்டு அறிவாயுதம் ஏந்தி போராட வேண்டியதான். கொஞ்ச நாள் இப்படி கத்திக்கிட்டு இருப்போம். அதிகாரத்துக்கு வந்தா பெரிய வளைவு, கோனேரி கோன் கோட்டை. எப்படி போடுவேன்? கோனேரி கோன் கோட்டை. 2 துணை காவல் நிலையம் இங்க. எவன் வந்தாலும் தூக்கி அடிச்சு உள்ள போடு. எவனாவது மராட்டியன் கிராட்டியன் வந்தானா, மான தமிழ் மண்ல மராட்டியன் கோட்டைங்க என்ன போடு கிழிக்குதுங்க. சான்று ஆவணம் கல்வெட்டு அங்க இருக்குது. ஆனந்த கோன் மகன், கோனேரி கோன் மகன், கிருஷ்ண கோன் மகன் கோனேரி கோன் ஆண்டதுன்னு கல்வெட்டு இருக்குது. ஒட்டக்குத்தர் பா இருக்குது. செம்பியன் கோன், காடவர் கோன் இவெல்லாம் ஆண்டிருக்காண்டான்னு இருக்குது, பாட்டு இருக்குது. நீ திடீர்னு சொல்லிட்டு போயிட்டீனா ஒரு 2 பிரச்சனை கிடையாது, எல்லாமே பிரச்சனை. அதனால என் உடன் பிறந்தார்கள், உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். மற்றவர்களுக்கு தேர்தல், நமக்கு போர். இது அரசியல் களம் அல்ல, தேர்தல் களம் அல்ல, போர்க்களம். அறிவாயுதம் ஏந்தி உயர்ந்த லட்சியத்தை கொண்டு களத்தில் நிற்கிற புரட்சிகர இது போர். ஒன்னே ஒண்ணுதான், வென்ற வெற்றி ஒன்றை தவிர நமக்கு எந்த விடிவும் கிடையாது. வெறி கொண்டு பாயுங்க, போட்டி போடுங்க, நாட்டை வெல்லணும், இல்ல உன் தொகுதியை வெல்லணும். அப்படி ஒவ்வொரு வீரனும் போரிடு, நாட்டை வெல்லுவோம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடி பார்த்துக்கிறோம். பாரா நம்ம நிறுத்துற வேட்பாளர் மாதிரி இந்திய நிலத்தில் எவனாவது வேட்பாளர் நிறுத்தி போரிடுறானான்னு பாரு. நம்பிக்கையோட நின்ற எல்லாவற்றுக்கும் துன்ப துயரங்களுக்கெல்லாம் ஒரே விடிவுதான் நம்முடைய வெற்றி தான். செம்மணி படுகொலை மாறி நம் இனப்படுகொலை எல்லாவற்றுக்கும் நீதி பெற்று தனித்தமிழில நாட்டை மலரச் செய்ய வேண்டுமானால் நமக்கென்று ஒரு அரசியல் வலிமையும் அதிகார வலிமையும் தேவை. அந்த அதிகாரத்தை நோக்கி பாய், அதை தவிர வேற வழி இல்லை. செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட நம்முடைய மக்கள் எலும்பு கூடுகளாக காட்சியாக சாட்சியமாக நின்று கொண்டிருக்கிற நம்முடைய சொந்தங்கள், களத்திலே உயிர் நீத்த நம் இன உறவுகள், போராடி இன விடுதலைக்காக தன்னுயிரை தந்த மாவீரர்கள் எல்லோருடைய கனவையும் நிறைவேற்ற நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அரசியல் விடுதலை. அதுக்கு அதிகாரத்தை பிடிப்பதை தவிர வேறு வழி இல்லை. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். அதிகாரம் மிக வலிமையானது, நமது அதிகாரம் நம் மக்களுக்கானது. புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி நாளை அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.